Hey guys, welcome to the NQ Hub. So today இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to see the NASDAQ உடைய ஒரு மூமெண்ட். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு லெசனாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பேசிக் செட்டப் டைம் ஜோன்ஸ் இருக்காது இந்த வீடியோவில். டிஸ்க்ளைமர், நோ டைம் ஜோன்ஸ், நியூயார்க் ஏஎம் செஷன், நோ, நான் இந்த செஷன் ஆக்சுவலி ட்ரேட் பண்ண மாட்டேன், பட் திஸ் செட்டப் ஐ ஆக்சுவலி ட்ரேட். ஸோ அதனால் இந்த செட்டப்பை இந்த இடத்துல தான் we are going to treat திஸ் ஏரியா. ஓகே, இந்த ஏரியாவில் மாட்டின மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஓகே, திஸ் ட்ராப் செட்டப். ஓகே, இந்த முழு செட்டப்பை வந்து ஒரு ட்ராப் செட்டப் இந்த ஏரியாவில் நடக்கப்பட்டிருக்கு. So I'll just add a text. ஏதாவது தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகிக்கலான்னு சொல்லி தான் ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஃபோட்டோ எடுக்க முடியுமா? எஸ் ஐ கேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது எடுக்க முடியாதோன்னு நினச்சேன். எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் செட்டப் பார்ப்போமே. வீக்லி நம்ம ஆல் டைம் வைஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கோம். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 4 ஹவர் எஃப்இஜி இருந்துச்சு. ஸோ ட்விட்டரில் நான் தெளிவாக சொல்லிட்டேன், 4 ஹவர் எஃப்இஜி அங்கே இருக்கான். ஸோ 4 ஹவர் எஃப்இஜி அங்கே இருக்கும்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ப்ரைஸ் இந்த 4 ஹவர் எஃப்இஜிலேருந்து மூவ் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, என்ன இதில் ட்ராப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணுவோம். இல்லை மேனிப்புலேஷன் லெக்கில் தான் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுவாங்க, பெரிய லெக்கு இல்லை இந்த மாதிரி. நான் இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கில் வச்சுருந்தேன். ஓகே, ஸோ எனக்கு தேவைப்பட்ட பிடிஆரையை எனக்கு தேவைப்பட்ட சமயத்தில் நான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் டிஸ்கிரிஷன். ஸோ அந்த டிஸ்கிரிஷன்ஸ் ஃப்யூச்சர்ஸில் நான் ஐ வில் சே ஹவு டு டூ தட். பிகாஸ் ஒரு மேனிப்புலேஷன் லெக்கு வந்து நிறைய மேனிப்புலேஷன் லெக்ஸ் இருக்குது. இப்போது மேனிப்புலேஷன் லெக்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் சி ஸோ மெனி மேனிப்புலேஷன் லெக்ஸ். இப்போ மேனிப்புலேஷன் லெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எடுத்து ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் இன் 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ அது 1 hour டைம் ஃப்ரேமுங்கும்போது இட் மைட் பி லைக் திஸ் இன் 5 minute 1 minute டைம் ஃப்ரேம்ஸில் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, பட் இன் 1 hour டைம் ஃப்ரேம் இட் வில் பி அ ரிஜெக்ஷன் பிளாக். ஸோ ஐ டுக் தட் ரிஜெக்ஷன் பிளாக் அஸ் அ மேனிப்புலேஷன் லெக். சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் லுக் ஃபார் சிஐஎஸ்டிஸ். ஸோ ஓகே, சம் பீப்புள் வில் லுக் ஃபார் சிஐஎஸ்டிஸ் அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லெக்லேருந்து இந்த லெக்கு. ஓகே, ஸோ இந்த லெக்லேருந்து இந்த லெக்கு அவங்க மேனிப்புலேட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி விதத்தில் பண்ணுவாங்க. நானுமே எனக்கு தேவைப்படுற நேரத்தில் தேவைப்பட்ட மெத்தட் யூஸ் பண்ணுவேன், எந்த லெக்கை மேனிப்புலேஷன் லெக்காக யூஸ் பண்ணலான்ட்டு. அண்ட் இது கம்ப்ளீட்லி அடிஷ்னல் தான். இதை வச்சு நான் என்ட்ரிஸ் எடுக்க மாட்டேன், எனக்கு என்ட்ரிஸ் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அன் அடிஷ்னல் கான்ஃபிடன்ஸ். ஓகே, இங்கே 4 ஹவர் இருக்கான், 4 ஹவரோட வேறு என்ன இருக்கான்? ஓகே, வி ஹேவ் 1 hour ஆல்சோ. ஸோ இந்த 1 ஹவருக்குள்ளே டேப் அடிச்சதுன்னு கூட யூ மைட் கன்சிடர் திஸ். ஓகே, 1 hour எஃப்இஜிக்குள்ளே டேப் அடிச்சதுன்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு யூஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ், இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே வரப்போகுதுன்னு ப்ரைஸு. ஸோ ப்ரைஸும் வந்துட்டான். ப்ரைஸ் வரும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். இனிஷியலி ஃபஸ்ட் ரியாக்ஷன். ஓகே, நம்மளோட நிறைய வீடியோஸ் நான் சொல்லிட்டேன், யூ வில் கெட் சர்டன் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஃபஸ்ட் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கடுத்த ரியாக்ஷன் யூ மைட் கெட் ஃப்ரம் தி சிஇ பாயிண்ட், இல்லை அப்படின்னா என் பாயிண்ட். 3 ரியாக்ஷன் தான் இருக்குது எஃப்இஜிஸில். ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷன் வந்தது, ஓகே ஃபைன் நைஸ். இங்கே 30 minute எஃப்இஜி ஒன்று இங்கே இருக்குது. ஓகே, இந்த எஃப்இஜி என்ன பண்ணுது? இது வந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை டிஃபெண்ட் பண்ணுதா இல்லை லோ ரெசிஸ்டன்ஸை டிஃபெண்ட் பண்ணுதா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தா இட் லுக்ஸ் கைண்டாக லைக் அன் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கேன் சி இட் இஸ் அ ஹை ரெசிஸ்டன்ஸ். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் வந்திருக்கு. பட் 5 minute போனீங்கன்னா இட் லுக்ஸ் கைண்டாக லைக் ஓகே சிமிலராக இருந்துச்சு. இங்கே இருக்க லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி எடுக்க வந்த ஒரு லிக்விடிட்டி ஒரு
ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டெலியூஷனல் ஸ்டேட்டில் தான் நான் இருந்தேன். ரொம்ப ஹை ரெசிஸ்டன்ஸ் சொல்ல மாட்டேன், பட் கைண்ட் ஆஃப் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ், பட் ஸ்டில் ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இஃப் யூ see it through a different way. நீங்கள் இப்போ டிஃப்ரெண்ட் வேன்னு பார்த்தீங்கன்னா ஓகே யூ see ஒரு கன்சாலிடேட்டிங் கைண்டாக ஒரு டவுன் ட்ரெண்டாக தான் இருந்து. ஸோ இட் இஸ் a low resistance liquidity. ஸோ டார்கெட்டிங் ஹை வந்து இட்ஸ் ரியலி குட் சாய்ஸ் இன் மை ஒப்பீனியன். பட் ப்ரைஸ் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இட் வாஸ் கிரியேட்டிங் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. இங்கே இருக்க 30 minute FVG கிட்ட போகும்போதோ சரி இல்லை இருக்கும்போதும் சரி இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது 2 விஷயம். ஸோ இங்கே ஒரு லிக்விடிட்டி பூல் இருக்குது. ஓகே, இங்கே இடத்துல ஒரு லிக்விடிட்டி பூல் இருக்குது, இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி பூல் இருக்குது. ஓகே, ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்த ஸ்வெப் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே இங்கே போகிறான். சரி போட்டோம், நம்ம இங்கே என்ட்ரிஸ் இருக்குன்னா இருக்குது, என்ட்ரிஸ் இல்லைன்னா இல்லை. பட் நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்க்கணும், இங்கே இருக்க லிக்விடிட்டி பூலை எடுத்துகிட்டு மேலே போகும்போது ஒன்று என்ன பண்ணியிருக்கான், அவன் இந்த லிக்விடிட்டி பூலை ஸ்கிப் பண்ணிட்டான். இந்த இடத்துல இன்னொரு லிக்விடிட்டியை க்ரியேட் பண்ணுறான், இன்னொரு லிக்விடிட்டி இங்கே ஸ்கிப் பண்ணியிருக்கான். என்ன சரி க்ரியேட் பண்ணியிருக்கான் விச் இஸ் ஈக்குவல் லோஸ். ஸோ ஒரு லிக்விடிட்டி இருந்த இடத்துல ஓகே ஒரு லிக்விடிட்டி இருந்த இடத்துல இப்படி ஒரு மூவ் கொடுத்துருந்தான் அப்படின்னா அவன் இந்த லிக்விடிட்டி எடுக்காமையே இந்த ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு ஒரு வி ஷேப் ரெக்கவரி கொடுத்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ, இந்த ஸ்டாப் லாஸை ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாப் லாஸாக மாற்றிருந்தானா இந்த இடத்துல இதுக்கான யூஸே கிடையாது. இந்த இதை பற்றி நம்ம கவலையே பட போகிறது இல்லை. ஓகே, இஎஸ்ஸையும் அந்த சமயத்தில் பார்க்கணும் ஃபார் எக்ஸ்ட்ரா கான்ஃப்ளூன்சஸ் இன் டீட்டெயில் நீங்கள் போனீங்கன்னா. பட் இந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான், அவன் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அவன் பண்ணுறதெல்லாம் ஒன்றே ஒன்று, இந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் சொல்கிறான் நான் ஓகே நான் வந்து எனக்கு லிக்விடிட்டி எடுத்துக்கிறேன், லிக்விடிட்டி எடுத்தது எனக்கு போதும், பட் எடுத்துகிட்டு எனக்கு மேலே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் இங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு உன் இஷ்டத்துக்கு அதை லேசினஸாக நான் வேணால் மேலே போய்க்கிறேன். பட் இங்கே ஒரு லிக்விடிட்டி பார்த்துட்டான் ஒரு 30 minute, அதை பார்த்துட்டு அவனுக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு, இது ஒன்று தேவைப்படுது, இன்னொன்று இங்கே க்ரியேட் பண்ணிட்டான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா இந்த 30 minutes எடுத்துகிட்டு அவனோட மூவ் ஆரம்பிக்கிறான் கீழே. ஓகே, இந்த இருக்க எல்லா லிக்விடிட்டியும் அவன் கிளியர் பண்ணுறதுக்கு வரான். ஓகே, அப்போ அவன் கிளியர் பண்ணிவிட்டு இந்த லிக்விடிட்டியும் எடுத்துட்டான். இப்போ இங்கேருந்து அவன் ஒரு ரிவர்சல் கொடுக்கறது இட் இஸ் அ ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. ஏன்னா இதுக்கு கீழே ஒன்றுமே கிடையாது, இவன் நினச்சாலும் அவன் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படி அவன் எடுக்கிறான் அப்படின்னா தட் இஸ் 30% ஆஃப் யுவர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஸ். ஓகே, அவ்வளோதான் 30% ஆஃப் யுவர் லாஸ். ஓகே டன். இல்லை உங்கள் வின் ரேட்டில் இருக்க மீதி % ஆஃப் லாஸ் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் எ ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பர்லி அப்படின்னா தட் இஸ் வாட் த சிச்சுவேஷன்ஸ் வென் த ப்ரைஸ் கோஸ் டவுன் பிலோ யுவர் செட்டப். ஓகே, நீங்கள் நினைக்கிறத விட்டு போதுனா. ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு செட்டப் வரும்போது உங்களுக்கு தெரியுதா, தட் இஸ் வாட் ஹேப்பனிங் ரைட் தேர். ஓகே, ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி அவன் எடுத்துகிட்டு ஒரு நாட் ரியலி குட் மூவ், ஒரு நல்ல மூவ்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறான், இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வருது, இருக்கிற லோ ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டான், இந்த ஈக்குவல் லோவையும் எடுத்துட்டான். அவனுக்கு எத்தனை லிக்விடிட்டி இருக்கு பாருங்க, 1 2 3 இத்தனை லிக்விடிட்டி கீழே இருக்கும்போது நீங்கள் அடிஷ்னல் கான்ஃபிடன்ஸஸாக எடுத்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலும் இருக்குது 2.5. இத்தனை லிக்விடிட்டி கீழே இருக்கும்போது அவனுக்கு எடுக்காமல் அவன் மேலே போக மாட்டான். என்னோட ஸ்ட்ராட்டஜி படி மட்டுமே, நான் வந்து கம்பல்சரிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தென் அவனோட மூவை கிரியேட் பண்ணி ஹிஸ் கோயிங் ஹை. ஓகே, ஸோ அந்த இடத்துல ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு மேலே புஷ் பண்ணிட்டுருக்கான். ஸோ இது இன்னும் நியூயார்க் செஷன் வரல. ஸோ நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 45 minutes இருக்குது. ஸோ 50 minutes எக்ஸாக்ட்லி இருக்குது. ஸோ அப்போது நான் ஒரு செட்டப் எடுக்கிறேன் அப்படின்னா ஐ வில் சே யூ. ஸோ இதுதான் இன்றைக்கி பிளான் பண்ண ஒரு இது. ஓகே, ஸோ இப்போ ஐ வில் கிளியர் ஆல். ஸோ இந்த இடத்துல இப்போது நியூயார்க் செஷன் ஓகே இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நியூயார்க் செஷனில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ எனிவேஸ் இந்த நியூயார்க் செஷனில் இப்போ பாருங்கள், யூசி டெய்லி டைம் ஃப்ரேம் யூசி என்ன ஆகுது, இன் ஆல் டைம் வைஸ் தான் 4 hours வி டுக் திஸ் லோ, அடுத்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ மோஸ்ட் லைக்லி வி ஆர் கோயிங் டு கோ ஃபார் திஸ் ஹை. ஓகே, இன்னொரு டைம் இந்த லோவை நம்ம எடுக்க வந்தோம்னா வி ஆர் மோஸ்ட் லைக்லி கோயிங் டு கோ டவுன், ஏன்னா வி ஆல்ரெடி டுக் மோஸ்ட் ஆஃப் த லிக்விடிட்டி ஹியர். ஓகே, 2 hours வி ஆர் கரண்ட்லி ஹேவிங் எ ரிஜெக்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 hours வி ஆர் ஹேவிங் எ ரிஜெக்ஷன் விச் இஸ் குட். ஓகே, தென்
30-minute FVG, we might form a 30-minute FVG or we might not, நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபார்ம் பண்ணுறோமா இல்லையா பார்ப்போம். இந்த 50 minutes இருக்குது. ஸோ இப்போது இந்த 50-minute FVGயை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸு ஓகே, இந்த 50-minute FVGயை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லைனா இந்த 30-minute FVG இங்கே க்ரியேட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட் லைக்லி டோன்ட் ட்ரேட் பிகாஸ் இட் இஸ் அ ஃப்ரைடே ட்ரேட் பண்ணுறது இட்ஸ் ரியலி பேட். பட் இல்லை எனக்கு வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா லுக் ஃபார் ஜூடா ஸ்விங்ஸ். இந்த மாதிரி ப்ரைஸ் மேலேயோ இல்லை கீழேயோ யூ மைட் கெட் அ ஹை, மேலே போயிட்டு ஒரு இம்மீடியட் வி ஷேப் ரிவர்சல்ஸ் வரும், அதில் யூ கேன் ட்ரேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்ஸ் நீங்கள் எடுக்கலாம். இஃப் வி கெட் அ க்ளோஸ் பிலோ, ஐ மீன் இந்த எஃப்விஜி ஃபுல்லாக இன்வெர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அப்படிலாம் இன்வெர்ஸ் ஆகலை அப்படின்னா இந்த எஃப்விஜி ஹோல்ட் ஆச்சுன்னா ஹோல்ட் ஆகிட்டு இந்த எஃப்விஜியில் யூ கேன் மார்க் தட் இன்டர்மீடியட் டேர்ம் ஹை, தென் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ப்ரைஸ் டு sweep that again and then go higher. Okay, this is how you can trade this and you can see in 15-minute time frame la pathina ellame low resistance தான். ஓகே, எல்லாமே லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி தான். மேலே இருக்கிறது ஒரு குட் டார்கெட் ஆல் டைம் ஹைஸ். ஸோ இட் இஸ் அ ரியலி குட் செட்டப்ஸ் டு பை பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாய்ப்பு இருக்குது, பட் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது யூ நீட் டு பி கேர்ஃபுல். உங்களோட என்ட்ரி பேட்டர்ன் வருதான்னு பாருங்கள், பார்த்து பொறுமையாக என்ட்ரி எடுங்க அட் 9:30 AM ஆர் அபவ். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரிஸ் எடுக்காதீங்க. இப்போ நியூஸ் இருந்துச்சு, எதுவும் நான் பார்க்கல. இன்றைக்கி எதுவும் நியூஸ் இருக்கா? இன்னும் இன்றைக்கி பேங்க் ஹாலிடே வர யூரோஸு. ஸோ இன்னும் நியூஸ்லாம் எதுவும் இல்லை. 10 AM ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணி. ஓகே guys, so that's it for this today's video. So if you want now follow me in X, இது என் personal account. There are my other accounts too. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா I updated my current analysis of NQ. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. And thank you for watching. Bye.